தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்காக கமிஷன் போடப்பட்டது. அந்த அதிகாரிகள் மீது இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் தானே இப்போ நீங்க கமிஷன் போடுறதுல ஒரு அர்த்தம் உண்டு. இல்ல அரசாங்கம் தான் தண்ணி கொடுக்கணும், அரசாங்கம் தான் உணவு கொடுக்கணும். ஒரு தலைவர் லேட்டா வந்தாருன்னா அரசாங்கம் தான் பாதுகாப்பு. ஐயா 12 மணிக்கு போட்டு 9 மணிக்கு வருவார். காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா பெரிய மனிதரே, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அவங்க சொன்ன நேரத்தை தாண்டி லேட்டா வராத ஒரு தலைவரை சொல்லுங்க, எங்க தலைவர் காமராஜ் உட்பட. ஆனால் பாதுகாப்பு என்பது அரசாங்கமும் காவல்துறை மட்டும்தான் தர முடியும், எந்த கட்சியும் தர முடியாது. அப்ப திமுக நடத்துற கடந்த கால போராட்டங்கள் எதுலயுமே எந்த அசம்பாவிதம் நடக்கலையா? கள்ளக்குறிச்சியில 69 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்களா? ஆமா. இன்னைக்கு வரலாம் இங்க போயிருக்காரா முதலமைச்சர்? டெபுட்டி சிஎம் போனாரு. டெபுட்டி சிஎம் போய் தான் உங்களுக்கு நிவாரணம். சார் நான் முதலமைச்சர் போனான்னு கேட்டா நீங்க அடுத்து ஏன் போறீங்க? இவர் ஏன் போறேன்னு கேக்குறீங்க. அது மாதிரி நான் அவரை கேட்கிற முதலமைச்சர் போனாரான்னு, இதுக்கு உடனே போனவர் அதுக்கு ஏன் போனாரான்னு கேட்கிறேன். சார் இது அல்ல சார் பிரச்சனை. நீங்க கள்ளச்சாராயம் விட்டதுக்கு அனுமதி தந்தது யார் சார்? திமுக கொடுத்து குடிக்க வேற என்ன? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வச்சிருக்கான், அங்க இருக்க மக்கள் போராடி இருக்காங்க. விஜய் தகுதி உள்ளவரா இல்லையா அது வேற. அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய தகுதியை நீங்க கணக்கு போடுங்க. நீங்க துணை முதல்வர் அவருடைய தகுதி என்ன சொல்லுங்க? அவர் எம்எல்ஏ ஆனாரு, இப்ப அமைச்சரா இருக்காரு. அவ்வளவுதான், அவ்வளவுதானே. மிரட்டி பாக்குறீங்களா, இரட்டை வடை போடுறீங்களா காங்கிரஸ்? அதை திரும்பி கேட்கட்டுமா? கேளுங்க. பாஜக தான் உங்க எதிரின்னு சொன்னீங்கல்ல, நீங்க கடந்த கால வரலாறுலாம் தெரியாம நீங்க பாட்டு ரொம்ப சாமர்த்தியமா பேச நினைச்சுக்காதீங்க. அதே பாஜக ஆட்சியில் திமுக அமைச்சரையா இல்லையா இருந்தாங்களா இல்லையா? இப்ப எதிர்க்கிற போதும் கருணாநிதியுடைய நாணய வெளியிட்டாங்கல்ல, அதுக்கு பாஜக மந்திரி தான் கூட்டு வெளியிட்டு நீங்க வெளியிட்டீங்களா? ஏங்க மத்தியில யாருங்க அமைச்சரா இருக்கிறது? அதை தாங்க நான் சொல்றேன். கூப்பிடுறாங்க பிஜேபி. ஒரு நிமிஷம், மோகன் பகவத்தியா கூப்பிட்டாரு. மோகன் பகவத்தியா கூப்பிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதையும் கூப்பிட்டாரு. ராஜ்நாத் சிங் தான் கூப்பிட்டாரு. ராஜ்நாத் சிங் தானே கூப்பிட்டாரு. நிறுத்திட்டீங்களா? நிறுத்திட்டேன். நிறுத்துங்க சொல்றேன். கை எங்கேயும் போயில்ல, கை நம்ம கூட தான் இருக்குன்றாரு டெபுட்டி சிஎம். யாராவது விவரமா அரசியல் பேசுற யாராவது ஒருத்தர் கருத்து சொன்னா நான் சொல்லலாம். நீங்க விளையாட்டா பொழுதுபோக்கு பேசுறதெல்லாம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா அது நமக்கு தான் கஷ்டம். விளையாட்டுத்துறை அமைச்சருங்கனால விளையாட நினைச்சிடாதீங்க அவரை. அப்படித்தான். ஏன் சார் எனக்கு கோபம் தான் வருது. துணை முதலமைச்சருங்க என்னங்க அதை தாங்க சொல்றேன். எச்சர கூட ஒரு சூறை காட்டு வந்துச்சுன்னா கோபுர கலசல போய் விட்டுரும். உடனே கோபுர கலசம் அது ஒண்ணாயிருமா? என்ன பேசுறீங்க? துபாயில இருந்து கேள்விப்பட்ட உடனே கரூருக்கு வந்துட்டு அடுத்த நிமிஷமே திரும்பி துபாய்க்கு போய் எதுக்கு? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு எதுக்கு பாராட்டுறதா? அதிமுக ஆட்சியில் வேறொரு 4 பேர் மேல மட்டும் ஒரு வழக்கு பதிவு அப்படியே நிறுத்திருச்சு. இப்போ 1.5 மாசத்துக்கு முன்னால புதிதாக என்ன அந்த வழக்கில் சேர்த்து எனக்கு சம்மன் வந்திருக்கு. இப்போ ஆமா ஒரு செய்தியை கொடுக்குறீங்க, விஜய் மேல எங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, ஒரு செய்தியை கொடுக்குறீங்க சார். எல்லாருக்கும் ஆப்ஷன் ஓபனா இருக்குன்னு நான் சொல்றேன் சார். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த ஆளுமை, மரியாதைக்குரிய ஐயா திரு திருச்சி வெளிச்சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா, நான் நல்லா தான் இருக்கேன். நாடுதான் நல்லா இல்லை. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு சூழலில் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு கட்சி கூட்டிய ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு 41 பேர் பலியாகி இருக்கிறாங்க. அப்படிங்கிறத யாராலையுமே அதை ஜீர்ணித்து கொள்ள முடியல. அந்தளவுக்கு ஒரு சோகமான ஒரு கோர நிகழ்வு. குறிப்பாக அந்த பகுதியில் இப்போ நிறைய இடங்களில் நீங்கள் பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டிருப்பீங்க காங்கிரஸ் கட்சிக்காக. இதில் அதிகமான பிழை அப்படிங்கிறது விஜய் மேலே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் வியூஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் இல்லை அரசாங்கம் போதிய கவனங்களை செலுத்தாமல் விட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் 4 பக்கமும் பிழைகள் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதை கேள்விப்படும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் யதார்த்தமாக சில விஷயத்தை தெளிவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மீடியா பர்சன்ஸே பல பேர்
அவர்களுக்கே இது என்னன்னு புரியாமல் வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு இவங்களுக்கே புரியலாம், பொதுமக்களுக்கு எப்படி புரியும்? பொதுவாக ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் போலீஸில் பர்மிஷன் வாங்குகிறோம். போலீஸ் பர்மிஷன் போகிற போது அவர்கள் முதலில் கருத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமே, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சியில் அசம்பாவிதம் நடந்தால் அங்கே கூடுகிற அந்த கூட்டம் வெளியேறுவதற்கான வேறு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று பார்த்து தான் கொடுப்பாங்க. இதற்கு கூட்டம் அதிகமாக கூடும் என்று அவர்களுக்கு தெரியும். இது ஒன்றும் புதுசு இல்லை சார். அப்படி இருக்கிற போது சுலபமாக ஒரு 4-5 வழிகளில் அவர் வெளியேறுவதற்கான இடம் இருக்கிற இடத்துல தான் அவன் கொடுத்துருக்கணும். அந்த இடம் சும்மா வேடிக்கையாக கிராமத்தில் சொல்கிற முட்டுச்சந்து மாதிரி அந்த ரோட்டில் 2 பக்கம் மட்டும் தவிர மற்ற சைடில் வெளியேறுவதற்கு வழியே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல காவல்துறை ஏன் அனுமதி கொடுத்தது எனக்கு தெரியல. என்னை கேட்டால் அவர்களை அந்த ஊருக்கு வெளியில் தான் நீங்கள் கூட்டம் போடணும் அனுமதி கொடுத்துருக்கணும். ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு கூட இந்த அறிவு இருக்கும். அதனால் காவல்துறைக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தெரிந்திருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக நான் சொல்கிறேனே. இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்த உடனே, ஏன்னா இதுக்குள்ளே சொன்னால் தான் அது சரியாக பொருத்தமாக இருக்கும். குடியுரிமை சட்ட மசோதா வரும்போது தாக்கல் வரும்போது கடும் கூட்டம் நடந்துச்சு. எது கண்டன கூட்டங்கள். அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சியில் முஸ்லீம் அல்லாத ஒரு அரசியல்வாதி அதிக கூட்டங்களில் 83 ஊர்களில் நான் கூட்டம் பேசினேன். அந்த நேரத்தில் சில இடங்களில் பிரம்மாண்டமான கூட்டங்கள்லாம் உண்டு. அதில் குறிப்பாக ஒரு இடத்துல சொல்கிறேன், திருப்பூர். அந்த கூட்டத்தில் ஹைவேயில் கூட்டிருக்காங்க மேடை. நான் காலையில் புறப்பட்டு மதியமெல்லாம் இங்கே போயிட்டேன். அப்போ காவல்துறையிலேருந்து அங்கே சொல்கிறாங்க அந்த ஏற்பாட்டாளர்கிட்ட, எங்களுக்கு கிடைக்கிற தகவல் இன்னும் பெரிய அளவுக்கு கூட்டம் வர்ற மாதிரி இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்பாடுகளை இன்னும் விரிவாக செய்யணும் அப்படின்றாங்க. அப்போ ஏற்பாடு செய்கிறவர்கள் என்ன செய்யணும்னு தான் கேட்டாங்க. அதுக்கு காவல்துறை ஆலோசனை என்ன சொல்லுச்சுன்னா, ஹாரனை இன்னும் அதிகம் ஒரு 10-20 ஹாரனை எக்ஸ்ட்ரா கட்டுங்க. அதோடு இன்னொன்று சொன்னாங்க, எல்இடி ஸ்க்ரீன் ஒரு 10 இடத்துல வச்சுட்டிங்கன்னா எவ்வளவு தொலைவு இருந்தாலும் நெருக்கி வரமாட்டாங்க, பார்த்துக்குவாங்கன்னு உடனடியாக இவங்க ஏற்பாடு பண்ணாங்க. இது திமுக ஆட்சியில் தான் காவல்துறை திருப்பூரில் செஞ்சால் நான் பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன். அதே ஆட்சி அதே காவல்துறை தானே. இவங்க அந்த மாதிரி ஏன் இவர்களுக்கு கட்சிகளுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், அரசியல்வாதிக்கு தெரியாமல் இருக்கலாம். காவல்துறை என்பது பாதுகாப்புக்கான அதுக்கான ட்ரைன்டு பீப்புள், அவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய கூட்டம் வருகிற போது முதல் தவிர அதிக ஹார்னை கட்டவே அவங்க அனுமதிக்கலை, கேட்க கூட முடியல. இரண்டாவது, இவரை பார்க்க தானே முட்டி மோதி கூட்டம் வருது எல்லாம் சொல்றீங்கல்ல, நான் மறுக்கவே இல்லை. அப்படி இருக்கிற போது என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரு 5-6 இடத்துலயாவது எல்இடி ஸ்கிரீன் போட்டு வச்சிருந்தாங்கன்னா இந்த கூட்டம் ஒரு இடத்தை நோக்கி போயிருக்காது. மூன்றாவது, அழுத்தமாக அந்த இடத்துல என்ன முழுக்க தெரிஞ்சதுனால சொல்றேன். ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் கரூர் மாவட்டம் தான். இன்னைக்கு கரூர்ல இருக்க பெரிய பெரிய கில்லாடின்னு சொல்லிக்கிறவனுக்குலாம் அந்த ஊரை பற்றி என்ன தெரியுமோ அதை விட எனக்கு அதிகம் தெரியும். ஏன்னா அந்த இடமே வேலுசாமிபுரம் இல்லை, அதனால தான் இங்க பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. கரூர்ல இப்ப இல்ல, இன்னைக்கு பெரிய கில்லாடின்னு சொல்லலாம் பிறந்து கூட இருந்துக்க மாட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரிவதற்காக சொல்றேன், கவிஞர் கண்ணதாசன் அவரை அழைத்து கொண்டு போய் இன்னைக்கு அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அந்த கல்லூரி. அப்பதான் அந்த கல்லூரி புதிதாக ஊரை விட்டு வெளியில வச்சிருந்தாங்க. அந்த கல்லூரியில ஃபிக்ஸ் பண்ணி அவரை கூட்டு போய் அங்கே இலக்கிய மன்றத்து கூட்டத்தில் பேச வச்சு அன்னைக்கு பொதுக்கூட்டம் பேசுவதுக்கு, அதான் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க சொல்ற கோட்டைன்னு சொல்லலாம், அவருக்கு ஊரே கரூர்ல இருந்து என்ன ஊர்னு உங்களுக்கு தெரியாது. மண்மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றீங்க, கேட்கறதுக்காக. பழைய ஏடிஜிபி காளிமுத்து இருந்தார்ல, அவருடைய ஊர் தான் மண்மங்கலம். எனக்கு அந்த ஊர் ஏன் தெரியும்னா, அவர் திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் படிக்கிற போதே எனக்கு நண்பர். அவங்க ஊருக்கெல்லாம் போயிருக்கேன். நீங்க சொல்றது மாவீரர், அந்த ஊர்ல இருந்து உள்ள ஒரு 1-2-3 கிலோமீட்டர்ல இருக்க ஒரு சின்ன கிராமம். அதாவது வறுமையை குறைன்னு சொல்ல மாட்டேன், மிக சாதாரண குடும்பம் தான். இவர் அரசியலுக்குள்ள என்ட்ரி பண்ணதே ரொம்ப பெருமை பின்னால தான். அதை நான் சொல்லலை, இன்றைக்கு முதலமைச்சரே போகும்போது இளவரசன் அல்லவா இந்த ஊருக்குன்னு குறிப்பாக சொன்னார். நான் அதை விளக்கம் சொல்ல விரும்பலை, விளக்கம் சொன்னால் ரொம்ப விரசமாக இருக்கும். அவரை போய் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவது என்பது மீடியாக்களே தவறு செய்தோன்னு நான் நினைக்கிறேன். என் பார்வையில் காவல்துறை அவருடைய சுதந்திரமாக செயல்பட விட்டிருந்தால்
இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. நான் வேதனையோடு சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்து தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு கோர சம்பவம் 41 பேர் துள்ள துடிக்க மரணம் அடைந்தது. 9 குழந்தைகள். குழந்தைகளும் பெரிய எல்லாம் ஒன்று தானங்க. உயிர் தானே. நீங்க எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் ஒரு உயிரை திரும்பி கொண்டு வர முடியுமா? இதை கண்டு மனம் கலங்காதவன் மனிதனாக இருக்க முடியாது. கலங்கள் என்ன, மனித உருளில் நடமாடுகின்ற மிலேச்சன் அர்த்தம். அங்கே நடந்தது பல விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நேற்று கூட திடீர்னு இங்கே கொடி பறக்குது பாருன்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொன்னது உடனே அதையும் நினச்சிக்கிட்டேன். நீங்கள் கரூர் செய்தி லைவாக எல்லாம் தொலைக்காட்சியில் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இவர் பேச ஆரம்பிக்கிறார் அந்த தம்பி விஜய். ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, உடனே வழி விடுங்கன்றாரு. அது போகுது. அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு, 2வது ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. அப்போ அவருக்கே என்ன அதிர்ச்சி, என்ன ஆம்புலன்ஸ் எல்லாம் நம்ம கட்சி கொடி பறக்குது அப்படின்னு சொன்னாரா? இது அவர் சொல்லுகிற வரை கூட யாருக்கும் புரியாமல் இருக்கா. ஆனால் நான் கவனிச்சதை, என்னடா ஆம்புலன்ஸில் கட்சி கொடி இருக்கேன்னு. அதுக்கு பின்னாலேயே ஒரு ஆழமான சதி இருக்குது. அதனால் இதை இன்னொன்றையும் இப்போ நீங்கள் பார்க்கணும். இவ்வளவு பெரிய கோர சம்பவம் நடந்தவுடனே அதுக்கு விசாரிப்பதற்கான ஒரு குழு அரசாங்கம் போடுது. உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் போடுது. அது போட்டதற்கு பின்னாலே விசாரிப்பதற்கு ஒரு போலீஸ் டீம், ஜூனியர் அதிகாரிகள் தான் போகிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பற்றி டிஜிபியே பிரஸ் மீட் சொல்லிட்டு அதை மீறி இவங்க எப்படி சொல்லுவாங்க? 2 இல்லை, தொடர்ச்சியாக போலி செய்திகள், சதி கோட்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை முறியடிக்க வேண்டிய தேவை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்குங்கிறதுனால தான் அம்மையார் அமுதா IAS தலைமையில் வந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாங்க. இப்போ நிர்வாகத்தினுடைய அடித்தளமே உங்களுக்கு புரியல. தலையே ஒரு துறையோட டிஜிபியே பேட்டி கொடுத்தாரு. டிஎஸ்பி தலைமையில் விசாரிக்க சொல்றீங்க. டிஜிபி பேட்டியில் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு முரணா அவன் எப்படி சொல்லுவான்? கண்டிப்பா ஒபே பண்ணி தான் ஆகணும். ஒபே பண்றது இல்ல, ஒபே அவன் வேற வழி இல்லாம நிர்பந்தம். அது ஒபே இல்ல, நிர்பந்தம். ஒரு IAS அதிகாரிக்கு சொல்ல வேண்டிய அவசியமே வந்துச்சு? நீங்க சொல்ற வாதத்துக்காக வச்சுக்குவோம். லாண்ட் ஆர்டர் பிரச்சனை போலீஸ் தானே. டிஜிபி சொன்னதுக்கு அப்புறம் IAS வருது. நீங்க அதெல்லாம் இதுக்கு உதாரணங்கள் லாஜிக் இடிக்குதா? இல்ல, லாஜிக் இடிக்கிறது மட்டும் இல்லை, இது நிறைய இருக்கு. அதோட அடுத்து ஒன்று சொல்றேன். உடனே உங்களை போன்ற அதான் உடனே அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க, விசாரணை கமிஷன். இதை விட வேற என்ன செய்வாங்க? நான் ஒரு பாமர மனிதனாக, சராசரி மனிதனாக, சாதாரண மனிதனாக, எழுத்து படிப்பறிவே இல்லாத ஒரு கிராமத்துக்காரனாக ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே அருணா ஜெகதீசன் தலைமையில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்காக கமிஷன் போடப்பட்டதா? போடப்பட்டு அந்த அறிக்கையை தந்தாங்களா? அந்த அறிக்கையில் 3-4 போலீஸ் அதிகாரியை பற்றி அதில் குறிப்பாக ஒரு 14 வயது பெண் குழந்தையுடைய வாயிலே துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்ட போலீஸ் அதிகாரி உட்பட அவங்க ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க. கொடுத்தாங்கல்ல? அந்த அதிகாரிகள் மீது இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் தானே இப்ப நீங்க கமிஷன் போடுறதுல ஒரு அர்த்தம் உண்டு. யார் யார் மீது குற்றவாளி என்று அருணா ஜெகதீசன் கமிஷனில் சொல்லியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஆட்சியில் பிரமோஷன் தந்திருக்கிறார்கள், பதவி உயர்வு தந்திருக்கிறார்கள். என்னுடைய வன்மையான குற்றச்சாட்டு, அரசியல்வாதியாக அல்ல. ஏன்னா பேரம்பேத்திய, எனக்கு பேரம்பேத்திகளே 10 பேர் இருக்காங்க. அவருடைய தாத்தா நிலையிலிருந்து சொல்றேன். இதை என்னால் ஜீரணிக்க முடியல. அரசியல்வாதி எந்த கட்சியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அடிப்படையில் அவன் மனிதனாக இருக்கணும். இவன் குற்றவாளி தான் சொல்லி இந்த கமிஷன் சொன்னவனுக்கு நீங்க ப்ரமோஷன் கொடுத்துட்டு இன்னைக்கு அதே அவர்கள் வேலையே இன்னைக்கு திரும்பி ஒரு கமிஷன்னா இந்த கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்ல, இட்ஸ் நாட் பைண்டிங் இன் நேச்சர், ரெக்கமெண்டேஷன் இன் நேச்சர் தான் அது. அவங்க பரிந்துரை கொடுக்கறாங்க, அதை ஏற்றுக்கொண்டு அமல்படுத்துவதும் படுத்தாமல் இருப்பதும் அரசினுடைய தனிப்பட்ட முடிவு. அதை தாங்க நான் சொல்றேன். நான் சொல்றது தான் நீங்க விளக்கமா சொல்றீங்க. அரசாங்கம் தானே எடுக்கணும். நீ எடுக்கிறதுக்கு அப்புறமா திரும்பி அந்த கமிஷன் போட்டு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே ப்ரூவ்ட் அது. அவர்கள் குற்றவாளின்னு சொன்னார்கள், நடவடிக்கை எடுக்காதவர் மட்டுமல்ல, அதுல குறிப்பிட்ட 2 பேருக்கு உங்க ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்களா இல்லையா? நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அதனால ஏற்கனவே நடந்து முடிந்த ப்ரூவ்டு, யார் குற்றவாளி என்று சொல்லப்பட்டார்களோ அவருக்கு நீங்கள் ப்ரமோஷன் கொடுத்துறீங்க. இப்போ அதே அருணா ஜெகதீசன் தலைமையில் திரும்பி குழு போடுறீங்க. இந்த குழு முடிஞ்சு ரிப்போர்ட் இப்போ கொடுக்க போறதில்ல. அடுத்த ஆட்சி உங்களுக்கு வருமா வராதா அதுவும் கேள்விக்குறி. ஏற்கனவே உங்க ஆட்சி இருக்கிற போதே நீங்க நடவடிக்கை எடுக்கல, பின்னால நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க, என்ன உத்தரவாதம் இருக்கு? இல்ல இன்னொரு கொடுமை, இந்த கமிஷன் நடவடிக்கை எடுக்கிற எவ்வளவு கோடி ரூபாய்கள் அதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. நான் சொல்ல விரும்பல, பல கோடிகள். இதெல்லாம் காத்தானும் கருப்பனும் சுப்பனும் போட்ட வரிப்பணம் தானே. அதிலிருந்து விசாரித்து இவ்வளவு பெரிய உண்மை வந்ததற்கு பின்னாலும் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லை என்றால் புதிதாக இதற்காக ஒரு கமிஷன் போடுவதில் என்ன பயன்?
யாரை ஏமாற்றுறது? மக்களுடைய பறிப்பணம் என்ன அவ்வளவு கேவலமா அள்ளி எறிவதற்கு? இல்லை, இன்னொன்று நீங்கள் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அருணா ஜெகதீசன் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அந்த பொண்ணுடைய அப்பா அவர் வந்து பெரிய காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் கட்சியுடைய தொழிற்சங்க தலைவராக இருந்தவர், தலைவர் காமராஜருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர், அப்பன் ராஜன் பேர். அது மட்டுமல்ல, இவருடைய கணவன் ஜெகதீசன் இங்க திருச்சியை சேர்ந்தவர் தான். நான் கல்லூரியில் படிக்கிற போது தான் படித்தவர். நானும் அவரும் மாணவர் காங்கிரஸ்ல பல போராட்டங்கள் வந்து அடிபட்டு இருக்கிறோம். உங்களுக்காக சொல்ற, யாருக்கு தெரியாத விஷயத்தை, அந்த போராட்டத்தில் லத்தி சார்ஜ் பண்ண போலீஸ் அடிச்சதுல அந்த ஜெகதீசனுக்கு கையில் இந்த இடத்துல கிழிஞ்சு போய் ஸ்டிச்சர் போட்டது இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால அவர்கள் எனக்கு வேண்டியவர்கள். அவர்கள் மீது நான் குற்றம் சொல்ல, அவர்கள் தருகின்ற ரிப்போர்ட்டை அடிப்படையில் நடவடிக்கை நீங்கள் எடுத்தீர்களா? எடுக்கல. நாளைக்காவது எடுக்க போறாங்களா? உத்தரவாதம் நீங்க சொல்றீங்களா? வாய்ப்பே இல்லை. அப்புறம் எதுக்கு மக்களை ஏமாற்றவா? இப்போ உயர்நீதிமன்றம் வந்து ஒரு சார் இதெல்லாம் பேசாதீங்க சார். நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா நேரடியா கேட்கிறேன். நாங்க உப்பு இருக்கான்னு கேட்டா பப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? நடவடிக்கை எடுக்காது மட்டுமல்ல, அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்கன்னா திரும்பி கமிஷன் எதுக்கு போடுறீங்க? இதெல்லாம் நீங்க வந்து வேற பொழுதுபோக்கு பேசுவது என்பது வேறு. ஒரு வைத்தறிச்சலோட இவ்வளவு தமிழ்நாட்டு வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய களங்கம். இல்லை, நான் இப்போ துவக்கத்துலேருந்து பார்க்குறேன், நீங்கள் வந்து காவல்துறை தரப்பில், அரசு தரப்பில் இங்கே எங்கெங்கெல்லாம் போதாமைகள் இருக்குங்கிறத சுட்டி காட்டுறீங்க. ஆனால் நீங்கள் விஜய் அவர்கள் தரப்பில், தாவேகா தரப்பில் இருக்கக்கூடிய போதாமைகளை சுட்டி காட்ட மறுக்கிறீங்களா? ஐயே, அப்போ உங்களுக்கு அரசியலும் தெரியல, நிகழ்ச்சியை பற்றியும் தெரியல, அந்த ஏற்பாடுலாம் என்னன்னு தெரியல. உங்கள் வீட்டில் ஒரு காது குத்து வைக்கிறீங்க, கல்யாணம் வைக்கிறீங்க, பாதுகாப்பு நீங்களாம் 10-20 ரவுடிகள் வச்சிருப்பீங்களா? பாதுகாப்பு என்பது அரசாங்கம் தான் கொடுக்கும், பாதுகாப்பு என்பது காவல்துறை தான் கொடுக்கும். நான் அது முன்னால சொன்னது நீங்க கவனமா கேட்கலன்னு அர்த்தம். அவர்கள் அனுமதி கேட்கிற போதே நான் என்ன சொன்னேன், ஒரு கூட்டம் வருவது, அவங்ககிட்ட ஐஎஸ் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதுக்குன்னே அவங்க ட்ரெயின்டு பீப்புள், இதுக்காகவே அனுபவத்தோட வந்திருக்கிறவங்க. அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவர்கள் வெளியேறுவதற்கான வசதி இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்கணும்னு சொன்னேன்ல. அதை ஏன் அவர்கள் செய்யல? ஓகே, அதாவது அரசாங்கம் பார்க்கலன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஒரு கட்சியாக ஏங்க திரும்பி திரும்பி அப்படின்னு தாவே ஐயே மன்னிக்கணும், உங்களுக்கு ஆனாவனாவே தெரியல. இது கட்சி பண்ண முடியாதுன்னு சொல்லல. உங்க வீட்டு கல்யாண காது குத்துக்கே பாதுகாப்பு அரசாங்கம் தான் கொடுக்கணுங்கிற, கட்சி எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்கும் சொல்லுங்க? இல்ல, அரசாங்கம் தான் தண்ணி கொடுக்கணும், அரசாங்கம் தான் உணவு கொடுக்கணும். ஒரு தலைவர் லேட்டா வந்தாருன்னா அரசாங்கம் தான் பாதுகாப்பு. ஐயா 12 மணிக்கு போட்டு 9 மணிக்கு வருவார். ஐயா காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா பெரிய மனிதரே, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அவங்க சொன்ன நேரத்தை தாண்டி லேட்டா வராத ஒரு தலைவரை சொல்லுங்க, எங்க தலைவர் காமராஜ் உட்பட. இன்னொன்னு, அப்ப நீங்க கவனிக்கலையா? மதுரை ஹைகோர்ட்ல அவங்க கேட்டாங்க, அவருக்கு பர்மிஷன் எப்ப கொடுத்தீங்கன்னு. காவல்துறை என்ன சொல்லியிருக்கு? 3 மணியிலிருந்து 10 மணி வரை. இது எப்படி லேட்னு சொல்றீங்க? அவருடைய கட்சி தொண்டர்கள் தான் 12 மணிக்கெல்லாம் ஐயா நம்ம தலைவர் வந்துருவாருன்னு சொல்லி பதிவுகளை போட்டு இப்ப திரும்பி திரும்பி என்னன்னா, நீங்க அந்த சம்பவத்தை பேச வேண்டாம் நான் சொல்றேன் சார். நான் அதை தான் சொல்றேனே, கோர்ட்ல போலீஸ் கொடுத்த அஃபிடவிட் சார். அது போலீசார் கொடுத்தது. வெளியில போற வர்றவன் நான் என்ன சொன்னாலும் சொல்லலாம், நீங்க எது வேணாலும் சொல்லலாம். கோர்ட்ல அவங்க கேட்டு போலீஸ் கொடுத்திருக்கிறத அந்த அறிக்கையில 3 to 10 மணி வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? ஆனால் பாதுகாப்பு என்பது அரசாங்கமும் காவல்துறை மட்டும்தான் தர முடியும், எந்த கட்சியும் தர முடியாது. அப்ப திமுக நடத்தின கடந்த கால போராட்டங்கள் எதுலையுமே எந்த அசம்பாவிதம் நடக்கலையா? அதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்களா? அதிமுக நடக்கலையா? அல்லது காங்கிரஸ் ஏன்? நான் முன்னால் இருந்து திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தியிருக்கேன். அந்த மாநாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. ஒரு மனிதர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார். அந்த இடத்துக்கு போக கூட முடியல, கார் போக முடியல. நான் ஓடி போய் அந்த இடத்துல ஒரு சின்ன ஆட்டோவை மட்டும்தான் அந்த இடத்துல சிரமப்பட்டு கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. அதாவது ஒரு லாரி காலில் ஏறிச்சு, கால் நொறுங்கி போச்சு. அந்த மனிதர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் கோயம்புத்தூர்ல. நான் தோல்ல தூக்கிட்டு போட்டு சிரமப்பட்டு கொண்டு போய் காப்பாற்றுறேன். இது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் காவல்துறை மட்டும்தான் பாதுகாப்பை தர முடியும், தர வேண்டும். நீங்க அதை தாண்டி போனீங்கன்னா அந்த அடிப்படை விவரங்கள் உங்களுக்கு புரியல. நான் ஒன்று சொல்ல முடியும். நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாரோடையும் பழகியவர், அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும், மக்கள் டுவர்ட்ஸ் பீப்புள் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் சம்பவம் நடந்து இந்த 11 நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் ஸ்பாட்டுக்கு போகலை, மக்களை போய் நேரடியாக அவர் மீட் பண்ணலை. மிக முக்கியமாக 3வது நாள் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அந்த வீடியோவில்
சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் வாங்கன்னு ஒரு திரைப்பட வசனத்தை போல பேசி ஒரு காணொலி வெளியிடுறாரு. இதெல்லாம் ஒரு அரசு கட்சி தலைவருக்கு அழகுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இதுக்கு நேரடியா பதில் சொன்னா கூட புரியாது. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ப்ளீஸ். அவர் அவங்க கட்சிக்கு ஒரு கட்சி தலைவருக்கு அப்படின்னா முதலமைச்சருக்கு அதோட பொறுப்பு அதிகமா? கட்டாயம் இருக்கு. அதான் ஒரு வீடியோ போட்டாரு. நான் சொல்றேன், கேட்காம கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? கள்ளக்குறிச்சியில 69 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்களா? ஆமா. இன்னைக்கு வரலாம் இங்க போயிருக்காரா முதலமைச்சர்? டெபுட்டி சிஎம் போனாரு. டெபுட்டி சிஎம் போய் தான் உங்களுக்கு நிவாரணம். சார், நான் முதலமைச்சர் போனான்னு கேட்டா நீங்க அடுத்து ஏன் போறீங்க? இவர் ஏன் போறேன்னு கேக்குறீங்க. அது மாதிரி நான் அவரை கேட்கிற முதலமைச்சர் போனாரான்னு. இதுக்கு உடனே போனவர் அதுக்கு ஏன் போனாரான்னு கேட்கிறேன். சார், இது அல்ல சார் பிரச்சனை. நீங்க வேற கள்ளச்சாராயம் விட்டதுக்கு அனுமதி தந்தது யார் சார்? திமுக கொடுத்து குடிக்காம வேற என்ன? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வித்துருக்கான். அங்க இருக்க மக்கள் போராடி இருக்காங்க. கள்ளச்சாராயம் வித்து கோடி கோடியா கொள்ளையடிச்சவன் அந்த கட்சியை சேர்ந்தவன். உலகத்துக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? கள்ளச்சாராயம் விற்பதை தடுக்க வேண்டியது அரசாங்கமா நீங்களும் தானுமா? காவல்துறை தானே. அப்ப காவல்துறையுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சர் தானே. அவருக்கு பொறுப்பா, உங்களுக்கு எனக்கு பொறுப்பா? என்ன பேசுறீங்க நீங்க? இவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் பேசுவது இல்லை. விஜய் தகுதி உள்ளவரா இல்லையா அது வேற. அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய தகுதியை நீங்க கணக்கு போடுங்க. நீங்க துணை முதல்வர் அவருடைய தகுதி என்ன சொல்லுங்க? அவர் எம்எல்ஏவானாரு, இப்ப அமைச்சரா இருக்காரு. அவ்வளவுதான். அவ்வளவுதானே. அவருடைய தகுதி என்ன சார்? சுதந்திர தியாகின்னு சொல்ல போறீங்களா? தகுதியை வைத்துக் கொண்டு மக்கள் யாரையும் வரல சார். கெஜ்ரிவால் எவ்வளவு நாள் அரசியல் இருந்தாரு? என் டி ராமராவ் ஆட்சிக்கு அரசியலுக்கு வந்து 6 மாசத்துக்கு முதல் மந்திரியா வந்தாரு. மக்கள் அங்கீகரித்தால் யாரும் தலைவராகலாம். அதுக்கு போய் நம்ம நியாயம் அதெல்லாம் கேட்க முடியாது. அது யாரா? இப்ப நானே இருக்கிறேன், எனக்கு எதிர்த்து ஒருத்தன் போட்டி போடுறான். நான் பேர் சொல்லலாம் விரும்பல யாரையும். நான் வேடிக்கைக்கு சொல்ல, நான் முழு நேர அரசியலுக்கு வந்த முழு நேரம் 55 ஆண்டுகளை தாண்டிட்டேன். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். 1971ஆம் ஆண்டு தேர்தலிலேயே நான் மேடையிலே பேசிய பேச்சுக்காக அரசாங்கம் என் மீது 2-3 வழக்குகளை போட்டது. அப்பயே நான் எப்படி பேசியிருப்பேன் யோசிச்சுக்க. அதுக்காக சொல்றேன். அதற்கு பின்னால் திமிரா கூட சொல்றேன், எமர்ஜென்சியில் எல்லாரும் வெளியே வரவே பயந்த நேரம், குறிப்பாக டிஎம்கே ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த நேரத்திலையும் தமிழ்நாடு முழுக்க போய் அரங்க கூட்டங்களில் நான் தான் அதிகம் பேசியிருக்கேன். இந்த அனுபவம் எல்லாம் இருக்கு, போராடி இருக்கேங்கிறதுக்காக மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. போடணும்னு நீங்க சொன்னீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா போட்டுருவாங்க நான் நம்ப விரும்பல. அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணு சிரிச்சுட்டு வந்து செவத்த பொண்ணு வந்தாவே ஜெயிக்குது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நீங்க பெரிய ஜாதிக்காரன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கா? அதுல உண்மை ஏதாவது இருக்கா? இல்ல. அது மாதிரி இதுதான் ஜெயிப்பதற்கு இல்லைன்னு இல்லை. காமராஜரை விட ஒரு நேர்மையாளன் ஒரு கட்சி உண்டா? அவர் தோக்கலையா? எவ்வளவு பேர், ஜீவானந்தம் எவ்வளவு பேர் நேர்மையாளன். இந்த மாதிரி எல்லாரும் ஜெயிச்சிருக்கான், தோத்துருக்கான், அது வேற. ஜனநாயகத்தினுடைய மாண்பு அதுதான். நான் தான் பெரியவன் எவனும் திமிரா சொல்ல முடியாது. மக்கள் ஓட்டு போட்டா பைத்தியக்காரன் கூட ஜெயிக்க முடியும். மக்கள் ஓட்டு போடலாம் எவ்வளவு பெரிய தியாகியும் தோக்கடிப்பான். அதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. நான் சொல்ல வர்றது, யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் நீ எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அடிப்படையில் ஒரு புது கவிதை தான். அது நான் சொல்றது இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகையில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த கவிதை. இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சரானான், முதலமைச்சரானான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான். அவன் வகிக்கிற பதவியை வைத்து அவனை மதிப்பதல்ல, அவன் மனிதனாக இருக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியம். அதைத்தான் நான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் நான் இதையே தான் சொல்லுவேன், மாற்றம் சொல்ல மாட்டேன். அரசியல் பேசுவது என்பது வேறு. அரசியல் கடந்து மனித உயிர்களுக்கு விலைப்பதிப்பு இல்லாத மனித உயிர்கள் போகிற போது அதிலும் அரசியல் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்ள. இல்லை, முதலமைச்சர் வந்து எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு அரசு கட்சியின் தலைவரும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறத விரும்ப மாட்டாங்க, ஏற்க மாட்டாங்க. எல்லாருக்கும் மன வருத்தம் தான். இதில் யாரும் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பேசுறது ஒரு முதிர்ந்த அரசியல் தன்மைக்கு அழகா. சார் மன்னிக்கிறேன் சார், நான் திரும்பி சார் இப்ப நீங்க உங்க வார்த்தை விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க. இவர் முதிர்ந்த அரசியல் தலைவர். அவர் எப்போ வந்தாரோ அதுக்கு முன்னால் அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இல்லையா? நல்ல கண்ணு மாதிரி அவர் முதிர்ந்த தலைவரா? முதிர்ந்தவர்களை முதிர்ந்தவர்கள் சொல்லுங்க. ஏன் நீங்க போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க? நான் அதுக்கு தான் கேட்டேன். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்துடைய வேலை, காவல்துறையுடைய கடமை. அதில் தவறு ஏற்பட்டதால் தான் 69 பேர் செத்தாங்க. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? நீங்களும் நானுமா? அந்த இடத்துக்கு போனாரான்னு கேட்டேன். இல்லை,
முதிர்ந்தவரா இல்லையா என்பது வேறு. வயசானவன் தப்பு பண்ணலாம், சின்ன வயசு பையன் கூட நல்ல நியாயம் பண்ணலாம். இவருக்கு அரசியல் அனுபவமே இல்லை, இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க அதுக்கு தான் முன்னால சொன்னேன் என் டி ராமராவ். ஏன் கெஜ்ரிவால் அவருக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு, வந்தாரு. அதனால ஜனநாயகத்தில் மக்கள் வாக்களித்தால் யாரும் வெற்றி அடையலாம் என்பது வேறு, இவருக்கு தகுதி இருக்கா இல்லையா என்பது அது தனிப்பட்ட விவாதம். நான் அந்த இடத்துக்கே வரல. நடிகன் நாளாகக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே பல நடிகர், இதுக்கு தமிழ்நாடு தான் பெரிய முன்னுதாரணமே. இப்ப நீங்களே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை நடிகர்கள் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால அதல்ல அவர் என்ன தொழில் செய்கிறார் என்பது. நான் முன்னாலேயே சொன்னதை போல நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க, நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். அரசியல் செய்வதுதான் எல்லாம் விரும்புவாங்க. அதை கடந்து மனிதாபிமானத்தோடு மனிதனாக நாம பிரச்சனைகளை அணுவது அதை விட முக்கியங்கிறதா. உயர்நீதிமன்றம் மரியாதைக்குரிய அஸ்ரா கார்க் அவர்கள் தலைமையில் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எஸ்ஐடி வேண்டாம், எனக்கு சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பாவையாக சிபிஐ செயல்படுகிறது என்று பேசிய விஜய் சிபிஐ நோக்கி போயிருக்காரு. முரண்பாடுகளின் மூட்டையா தெரியல. சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான். வெயில் காலத்தில் கொடை பிடிப்பிக்கிறது, வெயிலிருந்து காப்பாற்ற. மழை காலத்தில் கொடை பிடிக்கிறது, மழையிலிருந்து காப்பாற்றிக்க. வெயில் காலத்தில் சட்டை பின் மாதிரி பேண்ட், டைட் பேண்ட்லாம் போட மாட்டீங்க, லூஸ் சட்டை அப்படி போடுவீங்க. அது மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில கருத்துக்களை சொல்வது தவிர்க்க முடியாது. நீங்கள் சிட் போட்டிருக்குன்னா முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அதை உள்வாங்கிக்கலன்னு அர்த்தம். இந்த அரசாங்கம் போட்ட இதையும் போட்டுட்டு ஒன்மேன் கமிஷனும் போட்டுட்டு டிஜிபி பேட்டி கொடுக்கிறாரு, ஐஏஎஸ் அதிகாரி பேட்டி கொடுக்கிறாருன்னா அதை கடந்து இவர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்கின்ற சந்தேகம் பாமரனுக்கு கூட வரும். அதனால அதுக்கு அடுத்த கட்டம் வேற என்ன இருக்கு, அதிலாவது நியாயம் கிடைக்காதா என்று ஏங்குறாங்க. இது அவருடைய இன்றைக்கு அவர் நடக்கிற சூழ்நிலை வைத்து எடுக்கிற முடிவு. அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? சரி, நான் அவங்களை திரும்பி கேட்கிறேன். அவர் தான் சிபிஐ கேட்கிறாருல, எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, சிபிஐ யார் வேணாலும் விசாரிக்கட்டும், சொல்லுங்களேன், ஏன் வேணாங்கிறீங்க? இல்ல, ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய கைப்பாவையா சார், இதெல்லாம் வார்த்தை விளையாட்டு வேண்டாம். நீங்க எப்படி விஜய் மேல சொல்றீங்களோ அதை போல மாநில அரசுக்கு மடியில் கனமில்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் தயார் என்று ஏன் சொல்ல மறுக்கிறது? அதை நீங்க மீடியாக்காரர் சொல்லணும்ல. அதை ரெண்டையும் சொன்னாதான் நீங்க நடுநிலைவாதின்னு அர்த்தம். சார், என்கிட்ட திறமையான அதிகாரிகள் இருக்காங்க சார். why should I go to CBI? எனக்கு எதுக்கு சிபிஐ வேணும்? அந்த திறமையான அதிகாரிகள் தான் செயல்படல என்றால் பிரச்சனையே. அவர்கள் செயல்பட விடவே நான் என்ன சொன்னேன், அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு. அதைத்தான் நீங்க சொல்றீங்க. அஸ்ரா கர்க்கை உங்களை விட எனக்கு தெரியும். நான் அவரை பற்றி பல மேடைகளில் பாராட்டியிருக்கேன். மதுரையில் ஒரு தாய் மகளும் அவருடைய கணவனையே கொலை பண்ணிட்டு அவர்கிட்ட கைது பண்ண வரும்போது அந்த நியாயமான காரணத்தை கேட்டு துடித்து போய் காவல்துறை அதிகாரியோட மனிதனாக எடுத்த முடிவு. கொலை குற்றத்திற்காக கைது பண்ண வந்தவர்களை தன்னுடைய சொந்த ஜாமீன்ல அவங்களை விடுதலை பண்ணி அந்த வழக்கை சந்திச்சவர். அதில் அவர் மேல எனக்கு குறையெல்லாம் சொல்ல வரல. ஆனால் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு திறமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டு காவல்துறை உங்களை விட எனக்கு தெரியும். இதே சென்னையில் ஒரு முறை தொடர்ந்து இந்த சென்னையில் கொள்ளை நடந்துருந்துச்சு. எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. தேடி தேடி பார்க்கறாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஒரே ஒரு சின்ன துண்டு பீடி ஒருவன் கண்ணில் படுது, ஒரு கான்ஸ்டபிள் கண்ணில். அந்த பீடியில் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் பீடி குடிக்கிறது குறைஞ்சு போச்சு, அப்ப எல்லாரும் குடிப்பாங்க. இந்த நூல் சுத்தி இருக்கிறது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அதை எடுத்து வச்சு அதை இருந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பீடியில நூல் சுத்துறது இந்தியாவிலேயே கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி வித்தியாசமா சுத்தான் கண்டுபிடிச்சு அந்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற கொள்ளைக்காரனை பிடிச்சு வந்தாங்க. ஆதாரமே இல்லாதெல்லாம் பிடிச்சு வந்த போலீஸ். அதான் ஸ்காட்லாண்டுக்கு இணையான போலீஸ் தமிழ்நாடு சொல்லுவாங்க. என்னுடைய குற்றச்சாட்டு என்பது அந்த காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கான சூழ்நிலை இல்லை. அதைத்தான் சொன்னேன். அஸ்ரா கர்க்கு டிஜிபிக்கு மேலையா கீழையா? டிஜிபியே பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தாண்டி இவர் என்ன சொல்லுவாரு? தொடர்ச்சியாக இதில் பொலிட்டிக்கலாக நிறைய மூவ்ஸ் மற்ற கட்சிகள் எடுக்கிறாங்க. குறிப்பாக என்டிஏ பார்த்தீங்கன்னா ஹேமமாலினி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அனுப்பி தமிழக முதலமைச்சருக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் தான் பொறுப்பேற்கணும், ஒழுங்காக விசாரணை பண்ணுங்க, நீங்கள் சமர்ப்பிங்க, அறிக்கையெல்லாம் கொடுங்கன்னு முதலமைச்சருக்கு ஆர்டர் போட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் டாக்டர் திருமாவளவன் கேட்குறாரு, இதே போல் காங்கிரஸ் கட்சியும் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு டீம் அனுப்பணும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை சைடில் வைக்கிறாரு. இப்போ விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை உண்டாக்கி இருக்குது. அவரு நேரடியாக குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஒழிக்க வந்தவன் நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர்கிட்ட
ராகுல் காந்தி பிரதர்ஹுட்ல இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்களை மீறி இவர்கிட்ட பேசுறாரு அப்படின்னா மிரட்டி பாக்குறீங்களா, இரட்டை வேட போடுறீங்களா காங்கிரஸ்? அதை திரும்பி கேட்கட்டுமா? கேளுங்க. பாஜக தான் உங்க எதிரின்னு சொன்னீங்கல்ல, நீங்க கடந்த கால வரலாறுலாம் தெரியாம நீங்க பாட்டு ரொம்ப சாமர்த்தியமா பேச நினைச்சுக்காதீங்க. அதே பாஜக ஆட்சியில திமுக அமைச்சரையா இல்லையா இருந்தாங்களா இல்லையா? இப்ப எதிர்க்கிற போதும் கருணாநிதியுடைய நாணய வெளியிட்டாங்கல்ல, அதுக்கு பாஜக மந்திரி தான் கூட்டு வெளியிட்டு நீங்க வெளியிட்டீங்களா? ஏங்க மத்தியில யாருங்க அமைச்சரா இருக்கிறது? அதை தாங்க நான் சொல்றேன். கூப்பிடுறாங்க ஏதோ பிஜேபி. ஒரு நிமிஷம், மோகன் பாகவத்தியா கூப்பிட்டாரு, மோகன் பாகவத்தியா கூப்பிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதையும் கூப்பிட்டாரு. ராஜ்நாத் சிங் தான் கூப்பிட்டாரு, ராஜ்நாத் சிங் தானே கூப்பிட்டாரு. நிறுத்திட்டீங்களா? நிறுத்திட்டேன். நிறுத்துக்க சொல்றேன். நீங்க இந்த உறுதியா இருந்தா அவங்கள ஏன் சார் கூப்பிடுறீங்க? உங்கள் வார்த்தையில் உறுதி இருக்கு. நாளைக்கு பிஜேபி கூட சேரவே மாட்டாங்க, உங்களால சொல்ல முடியுமா? சேர மாட்டாங்க சார், சேர மாட்டாங்க. அப்ப உங்களை பாவம், உங்களுக்கு ஏதோ பாதிக்கு வந்துருச்சுன்னு. ஏற்கனவே கூட்டணி ஆட்சியில மந்திரி இருந்தாங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? கோமாவில் இருந்தார முரசொலி மாறன், வருஷ கணக்கில் கோமாவில் இருக்கிற போதே அவரை மந்திரியா அப்படியே வச்சிருந்துச்சு பிஜேபி ஆட்சி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன், உங்களுக்கு வயது குறைவா இருக்கிறனால அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஒன்றை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கலாம். காங்கிரசும் பாஜகவும் கூட்டு சேராது. மற்ற எந்த கட்சியும் இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்க மேல கோவப்பட மாட்டேன், உங்க அறியாமைக்காக அனுதாபப்படுவேன். இல்ல இந்த சம்பவத்துக்கு நீங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காம கடந்து போறீங்களே. கடந்து நாம ராகுல் காந்தி எப்படிங்க விஜய் கிட்ட பேசலாம்? என்னங்க கொடுமையா இருக்கு. ஒரு ராகுல் காந்திக்கு ஏற்கனவே விஜய் பழக்கம் இல்லாதவரா? பழக்கம் இருக்கட்டும், அப்புறம் என்ன? முதலமைச்சர் பேசுங்க, பாதிப்பட குடும்பத்திட்ட போய் பேசுங்க. திரும்பி பேசுறேன் சார், உங்களை இப்படி கேட்டாவது உங்களுக்கு புரியும். ராஜீவ் காந்தி கொலை பண்ணாங்களா? ஆமா. தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் என்ன முடிவு எடுத்துச்சு? இந்த கொலைக்கு திமுக தான் காரணம். இப்ப நான் இதை சொல்றதுதான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். திமுக தமிழ்நாடு முழுக்க இருக்க திமுக வீடு பூந்து அடி தாக்கப்பட்டான், கடைகள் உடைக்கப்பட்டது, கொடிகள் எரிக்கப்பட்டது. நீண்ட காலங்கள் அவங்க பொது நிகழ்ச்சியை நடத்த முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. அன்றைக்கு நான் திமுக எதிர்த்தாலும் கூட தமிழ்நாட்டிலேயே முதல் குரல் என்னோடது தான். திமுகவை அரசியல் ரீதியாகத்தான் நான் எதிர்க்கிறேன். அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த கொலையில் அவர்கள் மீது பழியை போட்டு அவர்களை அழிக்க நினைப்பது அரசியல் அயோக்கியத்தனம். இந்த கொலைக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் சொன்னேன். எந்த சூழலும் பிரச்சனையாக மட்டும்தான் பார்ப்பேன். ஒரு கட்சி அதனால கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு தானே சார். நீங்க சொன்னா திமுக தப்பு நடந்தா அது காங்கிரஸுக்கு சொந்தமா? சொல்லுங்க. அது நல்லது செஞ்சால் நாங்க செஞ்சோம்னு சொல்லுவாங்களா, காங்கிரஸ் செஞ்சோம்னு சொல்லுவாங்களா? கூட்டணி என்பது தேர்தலுக்கானது. அவர்கள் சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. நல்ல மனிதனாக ராகுல் காந்தி இருந்தார் என்பதற்காக ஏற்கனவே அவரிடம் பழக்கம் இருந்ததால் இந்தியாவையே உலுக்கி போட்ட ஒரு கோர சம்பவம் நடந்துக்கிற போது அது அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவரிடம் கூட்டு ஒரு ஆறுதல் சொல்றது என்பது மனிதாபிமானம். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவரை ஒருத்தர் செத்தாலும் சரி போறோம் எதுக்காக? அது ஒரு நாகரிகம். அந்த நாகரிகம் அவர்கிட்ட இருக்கிற பாராட்டுறதுக்கு பதிலா எப்படி பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இல்லை, தொடர்ச்சியாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய இப்போ கூட அண்மையில் நேற்று ஒரு பேட்டி பார்த்தேன். காங்கிரஸ் கட்சியினுடைய SC/ST பிரிவின் தலைவராக திகழ்பவர் சொல்கிறாரு, ஏங்க இந்த அலையன்ஸ் வந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லாமல் அதிருப்தியாக தாங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஒரு இடத்துல பேசுகிறீங்க, தை பிறந்தாலும் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஊடகத்தை சந்தில் நீங்கள் பேசுகிறத நான் வந்து கேட்டேன், அந்த டிபேட்டை நான் பார்த்தேன். விஜய் மேலே சாஃப்டாகவே அப்ரோச் வச்சுருக்கீங்களே, உங்கள் கூட்டணி கட்சியின் தலைமையை தொடர்ச்சியாக திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் விசிகா போல கம்யூனிஸ்டுகள் போல விஜய் மேல விமர்சனத்தை வைக்க மாட்டேங்கிறீங்க? விஜய் அரசியல் கேட்கிறாரு. இங்க இன்னும் கண்ணாடி போட்டுக்கிட்டீங்களே, காங்கிரஸ்ல பேச மட்டும் சொன்னீங்கல்ல. இந்தியாவிலேயே ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் ஒரு ஆட்சியில் இருக்கிறவன் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும் இலக்கணமாக ஆட்சி செய்தவர்கள் காமராஜர் இந்தியா முழுக்க சொல்லிட்டு இருக்கு. அந்த காமராஜரை பற்றி திமுக பொறுப்பில் இருக்கிற ஒருவனே கேவலமாக பேசுற போது மீடியா எங்க போச்சு? நீங்க எங்க போனீங்க? அதுக்கே அந்த கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. எங்களை பத்தி என்ன வேணாலும் பேசுவீங்க, நாங்க அப்படியே பொறுத்து போனோம். ஆனா நாங்க ஒரு பொதுவான விமர்சனம் வச்சுட்டாலும் நீங்க எப்படி கூட்டணி இருந்து கேட்பீங்களா? இது சரியான பார்வையா இல்லை. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கும். காங்கிரஸ் கட்சி என்பது இந்தியாவுக்கே சுதந்திரம் வேண்டும் போராடினது. இது என்ன கொள்ளை கூட்டமா காங்கிரஸ் கட்சி? தலைவன் என்ன சொன்னாலும் ஓகே பா சொல்றதுக்கு. நாளைக்கு நேற்று கடந்த காலத்திலே தெய்வமாக வாழ்ந்த காந்தி கிட்டே வெறும் தொண்டராக இருந்த காமராஜரை எதிர்த்து கேட்ட வரலாறு உண்டு. நான் படிக்கிற காலத்திலேயே
நான் இன்றைக்கும் தெய்வமாதிக்கிற காமராஜரை பொது இடத்திலே கேள்வியில் தான் கேட்டிருக்கேன். அதுதான் காங்கிரஸ். கேள்வி கேட்காமல் இருப்பதல்ல காங்கிரஸ். மற்ற கட்சியில கேள்வி கேட்பதே தப்பா இருக்கலாம், ஆனா காங்கிரஸ் கட்சி அப்படி இல்லை. கேள்வி யார் கேட்டாலும் அதற்கு தலைவர்கள் விளக்கம் சொல்லுதான் கடந்த கால வரலாறு. நீங்க சொல்லுகிற யாரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் அதை சொல்லியிருந்தால் அவருடைய சந்தேகத்தை, அவருடைய வேண்டுகோளை வைக்கிறார். அது அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் முடிவு என்ன? தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு வந்து விட்டால், இந்த கூட்டணி தான் வந்து விட்டால், அப்போது எதிர்த்து கருத்து சொன்னா தப்பு இல்லை. அதாவது ஒரு நடுக்கத்தில் இருக்கிறது காங்கிரஸ். குறிப்பாக ஐயா முன்னாள் தலைவர் ஐயா கே.எஸ். அழகிரி ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாங்க, நாங்களாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பவரில் இருந்த ஒரு கட்சி, எங்களுக்கு வந்து கரும்பை வந்து சக்கையை மட்டும் கொடுத்துவிட்டு சாரெல்லாம் எடுத்துக்கிறீங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு. மறுநாள் திமுகவுடைய முப்பெரும் விழாவில் கரூர் மாவட்டத்தினுடைய மகளிரணி தலைவர் எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான் என்று ஏற்றுக்கொண்டு சேர்ந்து விட்டார்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிவு போடுறாரு. கட்சியை உருவிடுவாங்கன்னு பயப்படுறீங்களோ? சூப்பருங்க, இப்பதாங்க நல்லா சொல்றீங்க. அதே கரூர்ல 5 வருஷத்துக்கு முன்னால நம்ம முதல் மந்திரி தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு ஊழல்வாதி பிறந்ததே இல்லை, இந்த ஊரையே தான் கட்டுப்பாட்டுல வச்சிரு, ஊரை கொள்ளையடிக்கிற ஒருத்தன், அவனுக்கு இணையான ஒரு ஆளே இல்லை, ஜாக்கிரதை 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 அப்படின்னு பேசிட்டு யார சொன்னாரு? செந்தில் பாலாஜி சொன்னாரா? உங்களுக்கு வீடியோ வேணுமா? இப்ப அதே செந்தில் பாலாஜி தான் திமுகவுடைய காவல் தெய்வமா இருக்கிறார். சரியா? திமுகவை ஒழிப்பது ஒன்றுதான் வேலைன்னு துவக்கப்பட்டது அதிமுக. சாதாரணமா இல்ல, திமுகவுடைய அமைச்சரவையிலே அதிமுக மந்திரியா இருந்த எத்தனை பேர் இருக்கான்? அதெல்லாம் நீங்க சாதாரணமா கடந்து போயிட்டு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் பெருசா பேசுறீங்க. காங்கிரஸ் நான் ஒரு பார்வை, மற்ற கட்சி நான் ஒரு பார்வையா? சொல்லுங்க சார். இதுல சொல்லிட்டா குறைன்றீங்களே, அவங்க சொன்னா குறை இல்லையா? அந்த கட்சியில் காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த, காங்கிரஸ் கட்சி தலைவர் இல்ல, இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக அடிபட்டு இடுப்பு எலும்பு உடைஞ்சவர், சாகிற வரை அதை யார்கிட்ட சொல்லியிருக்காரா தியாகம் பண்ணேன்னு? அவரை பற்றி கேவலமாக பேசுற போது நீங்க ரசிப்பீங்க, ஆனா நாங்க விமர்சனம் பண்ணா மட்டும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுங்க. இல்ல, உங்க கட்சியை காலி பண்றாங்க திமுக ஒரு அச்சத்துல இருக்கீங்களான்னு கேக்குறேன். அச்சம் இல்ல, எச்சரிக்கை விடுறோம். நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, பக்கத்துல ஒரு பாம்பு, ஐயோ பாம்பு அப்படின்னா அச்சத்துல, ஏன் அச்சத்துக்காக சொல்றேன்? உங்களை பாதுகாக்க சொல்றேன். அதை போல இந்த கட்சிக்கு ஆபத்து வருதோன்னு ஒரு சந்தேகம் வரும்போது ஒரு சொல்வது இயற்கை தான். கை எங்கேயும் போயில்ல, கை நம்ம கூட தான் இருக்குன்ற டெபுட்டி சிஎம். ரொம்ப பேர் கையே இல்லாம இருக்கிறவங்க, முடமா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க சார். அவர் சொல்லட்டும் சார், நான் என்ன பேச வைக்கிறீங்க? யாராவது விவரமா அரசியல் பேசுற யாராவது ஒருத்தர் கருக்க சொன்னா நான் சொல்லலாம். நீங்க விளையாட்டா பொழுதுபோக்கு பேசுறதெல்லாம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா அது நமக்கு தான் கஷ்டம். விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் விளையாட நினைச்சிடாதீங்க அவரை. அப்படித்தான். ஏன் சார் எனக்கு கோபம் தான் வருது. துணை முதலமைச்சருங்க, என்னங்க அதை தாங்க சொல்றேன். எச்சர கூட ஒரு சூறை காட்டு வந்துச்சுன்னா கோபுர கலசல போய் விட்டுரும். உடனே கோபுர கலசம் அது ஒண்ணாயிருமா? என்ன பேசுறீங்க? பதவிக்கு எவனு வரலாங்க, அதுக்காக அவங்கள தூக்கி தலையில வச்சு ஆடணுங்கிற அவசியம் இல்லை. நான் திரும்பி கேட்கிறேன், துபாயில இருந்து கேள்விப்பட்டோடனே உடனே கரூருக்கு வந்துட்டு அடுத்த நிமிஷமே திரும்பி துபாய்க்கு போய் எதுக்கு? யாரை ஏக்கிறீங்க? கேள்விப்பட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்து திரும்பி உடனே எதுக்கு போனீங்க சொல்லுங்க சார். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு பாராட்டாம எதுக்கு பாராட்டுறதா? அப்போ உங்களுக்கு இங்க இல்லைன்னு அர்த்தம். மக்களை முட்டாளாக்குறவள இவ்வளவு பெரிய சோதனை நடந்தது, வந்துட்டு உடனே துபாயில என்ன சார் வேலை சொல்லுங்க? என்ன வேலை சொல்லுங்க? மக்கள் வரி பணத்துல 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் வரும்போது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு யாரை திருப்திப்படுத்தி கொடுத்தீங்க மெட்ராஸ்? சொல்லுங்க சார். ஒரு கார் ரேஸ் நடந்துச்சா? 40 கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு பண்ணிச்சா? அந்த 2-3 முக்கியமான ரோட்ல யாரும் நடக்க விடாம போலீஸ் எல்லாம் தடுத்துச்சா? அந்த திறமை இந்த கூட்டம் நடக்கிற போது நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல? இதை கேட்டா உடனே குற்றவாளிப்பீங்களா? இது கட்சியை கடந்து அரசியலை கடந்து மக்களை பாதுகாப்பதற்காக இனி எதிர்காலத்திலாவது இந்த தவறு நடக்கக்கூடாது என்கிற அச்சத்தோடும் பயத்தோடும் சொல்லக்கூடிய விமர்சனம். அதை சரியா எடுத்துக்கணுமே, அதை நீங்க வேடிக்கை எடுத்துக்கூடாது. இல்ல, நீங்க கூட்டணி கட்சிகளுக்கும் உங்க மற்ற கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடுல இருந்து டோட்டலா வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. ஆளுங்கட்சி டோட்டல் வேற நிலைப்பாடு எடுக்கிறீங்க. சொந்த கட்சியின் தலைவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார், நீங்க வேற நிலைப்பாடு எடுக்கிறீங்க. ஆச்சரியமா இருக்கு. திரும்பி என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஏன் வேறு பார்வை இருக்குங்க?
நாங்கள் தெய்வமாக மதிக்கிற காமராஜரையே கேவலமா பேசுறா. அதை பத்தி உங்க கண்ணுக்கே படல. அந்த கட்சியில சார் கேளு சார், ஏன் சார் சும்மா பேசிட்டீங்க? முதலமைச்சர் போய் கேளுங்க, இதுல ஏன் நடவடிக்கை எடுக்கல கேளுங்க, அப்புறம் ஏட்ட கேளுங்க, பதில் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா 18ல தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அந்த துப்பாக்கி சூடுல திமுகவும் கண்டிச்சுதா, அதிமுக ஆட்சியா நடந்துச்சு. அந்த ஆட்சியில் இவர்களே காவல்துறை தப்பு பண்ணுச்சு. ஐயோ இந்த 16 வயசு பொண்ணெல்லாம் வாயிலே குடிச்சுட்டாங்களே சொன்னாங்களா? அதே அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. இப்பதானே சொன்னேன், அடுத்தது சொல்றேன். அப்போ ஒரு கண்டன கூட்டம் திருச்சியில் நடந்துச்சு. அதுல நானும் பேசினேன். அதிமுக ஆட்சியில் வேறொரு 4 பேர் மேல மட்டும் ஒரு வழக்கு பதிவு அப்படியே நிறுத்திருச்சு. இப்போ 1.5 மாசத்துக்கு முன்னால புதிதாக என்ன அந்த வழக்கில் சேர்த்து எனக்கு சம்மன் வந்திருக்கு. இப்போ ஆமா, இப்போ சொல்லிட்டேனா? இது நியாயமா சரியா மட்டும் சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. ரைட், இப்போ சொல்றீங்களே அதிர்ச்சியா இருக்குன்னு, அதுனா கரெக்ட். இது இரட்டை நிலைப்பாடு சார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நுனிப்புள் மேய்ந்தால் உண்மை தெரியாது. ஓகே, நீங்க கூட்டணி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, உறுதியா இருக்குன்னு சொல்ல ஏன் மறுக்கிறீங்க? ஏன் மறுக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு திரும்பி திரும்பி இத்தனை தடவை சொல்றதுங்க, ஒரு தடவை சொன்னாவே புரியும் நினைச்சேன். கூட்டணி என்பது தேர்தலுக்கு தாங்க. அந்த 5 வருஷமும் கை கட்டி உங்க காலை தொட்டுக்க போறதுக்கா? அவங்க எப்பவுமே நாங்க பாராட்டிட்டு இருப்போம். இருக்கிற பிரச்சனை காங்கிரஸ்கார மாவட்ட தலைவர் அங்க இருக்க ஒன்றிய செயலாளர் கூட மதிக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு தெரியுமா? அதைத்தான் நீங்க முன்னால சொன்ன SC பிரிவு தலைவர் சொல்றாரு. பிராக்டிகலா என்ன நடக்குன்னு தெரியாமலே மீடியாக்காரங்க பேசுறது வருத்தமா இருக்கு. இல்ல சார், நாங்க பேசல சார், உங்க கட்சியின் தலைவர் சொல்றதா சார் நாங்க சொல்றோம். அதைத்தான் உங்க கட்சியின் தலைவர் தளபதியின் ஆட்சி காமராஜரின் மறு ஆட்சிங்கிற மாதிரி பேசுறாரு சார். சரி, ரைட், சொல்லுங்க. நாங்க எடுத்து உங்கள்ட்ட கேள்வி. சரி, அப்படி சொல்லிட்டாருல, அவர் சொன்னதுக்கு அப்புறம் இவர் அந்த மாதிரி ஆட்சியில கொண்டு வரணும். இவ்வளவு பாராட்டி சொன்னார்ல காங்கிரஸ் தலைவர், அது மாதிரி நீங்க நடக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் பண்ணல? ஒரு பாமரன் வந்தா கூட அவன்கிட்ட குனிஞ்சு அவன்கிட்ட என்னன்னு கேள்வி கேட்டு அவன் கேட்டு அதற்காக காரியம் செய்யற இடத்துல இருந்து ஒரு காமராஜர். நீங்க யாரையும் சந்திக்க மாட்டீங்களே. உங்கள் பக்கத்தில் உண்மையை சொல்லுகிற ஆளே இல்லைன்னு நானும் கரடியாக கத்திட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா, முதலமைச்சராக இருக்கிறவர் இன்னைக்கு உங்களுக்கு புரியும். அவரை எனக்கு நீண்ட காலமாக எனக்கு அறிமுகம் உண்டு. அவருக்காவது போய் சேரட்டும், அதன் மூலம் இது நல்லது நடக்கட்டும். இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லாடும் கெடும். துதிவாடிகளை மட்டுமே தன் கூட வச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய உன்னதமான தலைவன் கூட அழிஞ்சு போவான். துரதிர்ஷ்டவசமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு நெருக்கமாக அண்மையில் இருக்கிறவர்கள் ஒருவரும் அவரிடம் உண்மையை சொல்வதில்லை. அவரிடம் உண்மையை சொன்னால் பல நேரங்களில் அதை சரியாக செய்திருக்கிறார், எனக்கே தெரியும். நான் வெளிப்படையாக அதுக்கு சொல்லட்டுமா? ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் தான் அதை சொன்னேன். அது வரல நாடு முழுக்க இவ்வளவு பெரிய தப்பு நடக்க யாருக்கும் சரியா புரியல. சிவில் கேஸ் ஒன்று கோர்ட்ல நடந்துச்சுன்னா அதுல போலீஸ் தலையிடக்கூடாது, இது சட்டம். ஆனா நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கிராமத்துக்காரனை கூப்பிட்டு மிரட்டுறது, உருட்டுறது, இதுதான் நடந்து பணம் கொடுக்கிறதா இருந்துச்சு. ஒரு சம்பவம் எனக்கு அது வருகிற போது நான் நேரடியாக ஒரு டிஎஸ்பி போய் திட்டினேன். அது கடலூர் மாவட்டத்தில். என்ன கேட்டேன்னு சொல்லிடுறேன். குள்ளஞ்சாவடின்னு ஒரு ஊர் தெரியுமான்னு கேட்டேன். என்ன சொல்றீங்க சார், உங்க டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமா? ஆமா ஆமா, குறிஞ்சிப்பாடி பக்கத்தில். அந்த ஸ்டேஷன் என்ன வரலாறுன்னு தெரியுமான்னு அவருக்கு தெரியல. நீங்க அப்ப பிறந்திருக்க மாட்டீங்க. அப்ப இங்க நக்சலைட் ஆதி அதிகரிக்கிற போது நானக்கெல்லாம் சின்ன வயசு. அந்த ஸ்டேஷன்ல உள்ள இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து போது சேரோட சேர்த்து வெட்டி கொலை பண்ணாங்க. அப்ப செய்தியா வரும்போது ஐயோ என்னடா அநியாயம், இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போலீஸ்காரன் கொண்டுறாங்களான்னு. ஆனா இன்னைக்கு தெரியுது யாரோ அவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கான்னு. என்ன சார் சொல்றீங்க? நீ டிஎஸ்பி தானையா? சிவில் கேஸ் நடக்கிற அவனை கூப்பிட்டு நீ ஏன் வித்ரா பண்ண சொன்ன? அவரால் பதில் சொல்ல முடியல. அதற்கப்புறம் நான் முதலமைச்சருக்கு அந்த செய்தியை அனுப்பினேன். அடுத்த நாளே ஸ்டாலின், நான் நல்லதை நல்லதுன்னு சொல்றேன், தப்ப தப்புன்னு சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்க்குலர் வச்சு சிவில் கேஸை போலீஸ்காரர்கள் யாரும் விசாரிக்க கூடாது. அதனால கண்மூடித்தனமாக முதலமைச்சரை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அவர் நல்லது செஞ்சா நல்லதுன்னு சொல்றேன், தவறு நடக்கிற போது தவறுன்னு சொல்றேன். இந்த தவறுக்கு அவருக்கு எல்லாமே தெரிந்து நடந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காதோ என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏனால் அடிப்படையில் தனிப்பட்ட அவர் நல்லவரோ கெட்டவரோ பொது வாழ்க்கையில் மற்றவர்கள் பாதிக்கிறதை பார்த்து ரசிக்கிறவர் அவர் இல்லை என்பதை நான் உணர்றேன். 2026 தேர்தல் கூட்டணியை பத்தி எதுவும் உங்களால பேச முடியாது. நான் இல்ல, யாரும் பேச முடியாது. இந்த கூட்டணி உறுதியா இருக்குன்னு நேத்து ஸ்டாலின் சொன்னார்.
சார் சொல்லுவார் சார். சொன்னீங்களா யாருமே பேசலாம்னு சொன்னீங்க. நான் சொல்றேன், ஆதாரம் சொல்றேன். சொல்லிட்டீங்களா? 2026ல நாங்க வெற்றி பெறுவோம்னு திருமாவளவன் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறமா நான் சொன்னது கேட்டாலும் உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு திரும்பி சொல்லட்டுமா? இதே திமுக சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டில் ஹிட்லர், இந்திராவையும் இந்திரா கட்சியையும் தமிழகத்திலிருந்து வேரடி மண்ணோடும் தூக்கிடுவதற்காக மட்டும்தான் இந்த கருணாநிதி நடமாடுகிறான், நடைபெணமாக நடமாடுகிறான், வேறு எதற்காகவும் இல்லை அப்படின்னு பேசி எவ்வளவு நாள்ல நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சின்னு சொல்லுங்க சார். அரசியலில் இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்குன்னு யாரும் சொல்ல முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவர் சொல்லிட்டாரு அதுதான் நடக்கும்னா உங்களுக்கான அனுதாபப்படலாமே ஒழிய உங்க வேற நான் ஆத்திரப்பட மாட்டேன். ஒரு செய்தியை கொடுக்குறீங்க, விஜய் மேல எங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, ஒரு செய்தியை கொடுக்குறீங்க சார். எல்லாருக்கும் ஆப்ஷன் ஓப்பனா இருக்குன்னு நான் சொல்றேன் சார். நான் என்ன முன்னால சொன்னேன், காங்கிரஸ் பிஜேபி கூட மட்டும் எந்த காலத்திலும் சேராது, அது என்னால சொல்ல முடியும். மற்றதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. திமுக அதிமுக ரெண்டு ஒன்னா சேர்ந்து ஒரு தேர்தல் வேலை செஞ்சுட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர்ல ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி போடுது. ஆனா திமுகவும் அதிமுக இவங்கல்ல, கருணாநிதியும் எம்ஜிஆருமே ரெண்டு பேரும் ஆதரிச்சு பொதுக்கூட்டம் பேசினா உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் கடந்த கால வரலாறை நாம் உன்னித்து பார்த்தால்தான் நான் சொல்லுற உண்மை உங்களுக்கு புரியும். அதை கவனிக்கலைன்னா நான் சொல்றது புரியாது. என் மீது தான் கோபம் வரும். வணக்கம். வணக்கம். மற்றொரு சந்திக்கலாம். நன்றி.